ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் தஹினி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தஹினின்னு சொல்லுவாங்க, இல்லை தஹினான்னு கூட சொல்லுவாங்க. இது நிறைய டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை டிப்ஸாக இருக்கட்டும், நிறையா டிஷ்ஷஸில் இது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1/2 கப் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இதை வறுக்கணும், இல்லாக்கட்டி இது கரிஞ்சிடும். இப்போ இது கோல்டன் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நல்லா கோல்டன் கலர் ஆனதோட இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ரிப்பீட்டடாக கிரைண்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது இந்த லெவலில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆயில் ஊஸ் அவுட் ஆகி இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். திரும்ப ஒரு தடவை இதை கிரைண்ட் பண்ணணும். திரும்ப கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட் ஆகும். அகெயின் இதை கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இருந்ததுக்கு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரம்பிளியாக மாறிக்கிட்டு வருது. இருக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டாக மாறிடும். 4 to 5 டைம்ஸ் கிரைண்ட் பண்ண பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், சைட்லலாம் மினுமினுன்னு இருக்குது. இது ஆயில் ஊஸ் அவுட் ஆகுது. ஸோ இது பேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் சைடில் உள்ளதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு 10 ml போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி திரும்ப கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேவையான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இன்னும் கொஞ்சம் இது ரன்னி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல தின்னான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக கிரைண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு அசீஸ் காப்பர் கிச்சன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் below.